Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லி யமுனா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது தொடர்பான புதிய தலைமுறையின் பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். யமுனா நதியில் கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். அபாய அளவை தொட்டு யமுனா நதியில் வெள்ளம் செல்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. தினந்தோறும் மஞ்சள் எச்சரிக்கை, சிவப்பு எச்சரிக்கை என மழைக்கு ஏற்றாற் போல அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக டெல்லியினுடைய அண்டை மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா போன்ற அண்டை மாநிலங்களில் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக அணைகளில் இருந்து நீரானது அதிகப்படியாக திறக்கப்படுகிறது. இந்த யமுனை ஆறு டெல்லி வந்தடையும் நிலையில் யமுனையில் தற்போது அந்த நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி இருக்கின்றது. குறிப்பாக அபாய அளவான 205.33 என்ற அந்த எண்ணெய் தற்போது அந்த அபாய எண்ணிக்கை கடந்திருக்கின்ற காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசின் சார்பில் இது போன்ற நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. குறிப்பாக தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் வெள்ள நீர் புகுந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல யமுனை ஆற்றை மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பழைய ரயில்வே பாலமும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இதன் காரணமாக சுமார் 15,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த யமுனை நதிக்கரையில் ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் 15,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் ஒரு பணியிலும் மாநில அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதே போல வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நீர் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு இது போன்ற அறிவுறுத்தல்களை மாநில அரசு வழங்கி இருக்கின்றது. அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கும் தேவையான அந்த அடிப்படை வசதிகளுடன் கூடிய முகாம்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல யமுனை நதிக்கரையில் சில பேர் விவசாயிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்து இருக்கக்கூடிய நிலையில் வெள்ளம் காரணமாக அந்த அவர்களுடைய அந்த விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வாழ்வாதாரத்தை இழக்கும் ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நம்பி பல குடும்பங்கள் யமுனை நதிக்கரையில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் மழை காரணமாகவும் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக யமுனை நதியில் அதிகமாக வரக்கூடிய இந்த தண்ணீரின் காரணமாக அவர்களுடைய அந்த விவசாய தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் மாநில அரசு சார்பாக கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டு நீரின் அளவு, அதே போல வரக்கூடிய நாட்களில் மழையின் கணிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் கணக்கிடப்பட்டு அதற்கு தகுந்தாற் போல மாநில அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக மாநில அரசு தயாராக இருந்ததாக டெல்லி முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் இது போன்ற அந்த அறிவிப்புகளும் கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ராஜீவ், பிரம்மாண்டமான அந்த பிரத்யேக காட்சிகள் அச்சத்தை தருவதாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜீவ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.